அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது இழுபறியில் அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அடுத்து எதை நோக்கி இந்த விஷயம் போகும் அப்படின்னு தெரியல. இந்த புள்ளியை மையமாக வைத்தே நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். அடுத்து அதிமுக என்னவாகும், இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர்கள் திரு பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். திரு கோட்டீஸ்வரன் அவர்கள், வணக்கம் கோட்டீஸ்வரன். அரசியல் ஆய்வாளர் பெருமாள்மணி அவர்கள், வணக்கம் பெருமாள்மணி. பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். பிரியன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். CV சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்கள் அங்கிருந்தே நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். அதில் சிலர் திரும்புகிறார்கள், சிலர் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவில் போய் சேர்றாங்க. இப்போ ஏதோ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா தோணுது. இதெல்லாம் எதை நோக்கி போகுது, என்னவாகும்னு நினைக்கிறீங்க? இதில் 3 விதமான விஷயங்களை நான் பார்க்குறேன். ஒன்று அதிமுகவுடைய எதிர்காலம், எடப்பாடியோட தலைமை எதிர்காலம், அவர் எப்படி கட்சியை கட்டமைக்கிறார், ஸ்ட்ராங்காக வச்சுருக்காரு, இல்லை எப்படி பலவீனமாகிறது கட்சி அப்படின்ற ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், சபாநாயகர்கிட்ட இருக்கிற அந்த பதவி ஆன்டி டிஃபெக்ஷனால் கட்சி தாவல் தடை சட்டத்தில் இருக்கிற அந்த மனு, அதோட முடிவு என்ன ஆகும், அதை விஷயம் இருக்குது. இன்னொன்று ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கா போய் ஜாயின் பண்ணுற எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள், இது ஒன்றுத்துக்கு ஒன்று 3மே தொடர்பு கொண்ட ஒரு விஷயமா இருக்கிறத பார்க்குறோம். இதில் இந்த சட்ட சிக்கல் இருக்குல்ல, அதாவது சபாநாயகர் ஆக்ஷன் எடுக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, ஆன்டி டிஃபெக்ஷனால், அது ஒரு முக்கியமான இடத்துல ப்ளே பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். நம்ம ஏன்னா அதில் ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு போனால் வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்களுக்கான ஒரு ஆபத்து அதில் காத்துட்ருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம சில பேர் மன்னிப்பு கடிதம் கொடுக்குற காட்சி, அது இபிஎஸ் அதில் கருணை வச்சு அவங்கள மன்னிச்சாருன்னா அந்த இதுலேருந்து தப்பிக்கலாம். அவங்க அவர் ஒரு 15 நாளைக்குள்ள அந்த லெட்டரை கொடுக்கணும். அவர் இன்னும் 2 நாள் இருக்கு, 28 இத்தனை பேர் மேல நடவடிக்கை எடுக்க சொன்னோம் நாங்க. அதுல இத்தனை பேர் நாங்க கட்சி மன்னித்து விட்டது, அதனால அவங்க பேர்ல நடவடிக்கை வேண்டாம்னா அவங்க அந்த கட்சி தாவல் தடை சட்டம் அந்த விஷயத்துல தலைமையில அந்த கத்தி எடுக்கப்படும். ஸோ அந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இப்போ பல பேர் என்ன பண்றாங்க அங்க போறதுக்கான, ஏன்னா இவங்க எதிர்பார்த்த விஷயம் நடக்கல. வேலுமணி CV சண்முகம் எதிர்பார்த்த அந்த அமைச்சரவைக்குள்ள போற விஷயங்கள் நடக்கல. அதுதான் எதிர்பார்த்தது. அவங்க தாவேக்காவை ஆதரிச்சது, நம்பிக்கை தீர்மானத்தை ஆதரிச்சு ஓட்டு போட்டது, அதுக்குள்ள போகலான்னு எதிர்பார்த்தாங்க. அதில் இந்த சட்ட சிக்கல் உட்காரவே எதுக்கு இவங்களை உடனே எடுக்கணும்னு விஜய் நினைச்சிட்டாரு. சரி, தற்சமயத்துக்கு விசிகாவும் CPI CPM அவங்கள வச்சுட்டு IUMல வச்சுட்டு காலத்தை தள்ளலாம், ஆனால் நமக்கு நிரந்தரமாக ஆட்கள் தேவை அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது தான் இந்த நமக்கு நம்பிக்கை தீர்மானத்தில் ஆதரித்த எம்எல்ஏக்கள் அவங்க திருப்பி எடப்பாடி பக்கம் போக விரும்பாம, போன 5 வருஷமே நம்ம ஆளுங்கட்சியாக இல்லாத இருந்துட்டோம், இந்த 5 வருஷம் நம்ம எப்படி இருக்கிறது, நம்ம தாவேக்கால போய் சேர்ந்து ராஜினாமா பண்ணிட்டு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க போகிறாங்க. அவங்க ரெசிக்னேஷன்ஸ் அங்கே பண்ணிட்டு போக போக எடப்பாடியுடைய அதிமுக பலவீனம் ஆகிட்டே இருக்கு. அங்கே 4 பேர் குறையிறாங்க இல்லைங்க. 47 குறைஞ்சது 43 ஆகிடுது ஆக்சுவலாக. இப்போ அந்த நம்பர்ஸை மேலும் குறைக்காத பார்க்கறதோட பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? எடப்பாடி தான் இருக்கு. அந்த நம்பர்ஸை அவர் மன்னிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த மன்னிப்பை ஏற்றுட்டு மீது இருக்கிற 11 எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட 11 மன்னிச்சு ஏத்துக்கிட்டா கூட அவங்க வைக்கிற டிமாண்ட்ன்றது நாங்க இருந்தா ஆளுங்கட்சி எம்எல்ஏவா இருக்கதான் ஆசைப்படுறோன்ற துணியும் இருக்கு. அப்ப மன்னிச்சா கூட எதிர்கட்சி எம்எல்ஏவா தானே இருக்க முடியும். அந்த விஜய் இவங்களை ராஜினாமா பண்ணிட்டு வரவங்களை சேர்த்துக்கிறதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு அதுல ஆக்சுவலா. அதாவது ஒரு பிரபலமாகாத சாதாரண எம்எல்ஏக்களை அவர் ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. CV சண்முகம், வேலுமணி, காமராஜ், விஜயபாஸ்கர் இவங்களெல்லாம் ஏற்றுக்கிறதுல அவருக்கு ஒரு தயக்கம் இருக்கக்கூடும். ஏன்னா அந்த அரசாங்கத்தோட அமைச்சரவையோட இமேஜ் எப்படி போகுன்ற ஒரு விஷயம் இருக்கும். அவங்க இவங்களாம் ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் அங்கே போகணும். இவங்க ரிசைன் பண்ணுவாங்களான்னு அது இவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். சாதாரணமாக இருக்கிற எம்எல்ஏக்கள், பிரபலமாகாத நம்ம 5 வருஷம் ஆளுங்கட்சியில் ஒரு காலத்தை தள்ளலான்னு நினைக்கிற எம்எல்ஏக்களுக்கு அது ஓகே. இவங்கள மாதிரி ஒரு அதிமுகவில் ஒரு முக்கியமான இடத்துல இருந்துட்டு அவங்க ரிசைன் பண்ணிட்டு ஒரு தாவேக்காவை மாறுறதுன்றது கம்ப்ளீட்டாக நீங்கள் ரெட்டைலையை மறந்துருக்கிற எம்ஜிஆர் எல்லாரையும் மறக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறீங்க. நீங்கள் வேற ஒரு முகாமுக்கு நீங்கள் போகிறீங்க. அந்த முடிவு எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் அதே சமயம் இவங்களை மன்னிச்சு ஏற்றுக்கிறது எடப்பாடி கையில் இருக்குது. ஆனால் மன்னிப்பை ஏற்றுன்னு இவங்க போனாங்கன்னா இவங்களுக்கு அது ஒரு ஈகோ இஷ்யூ, தோல்வியான ஒரு இஷ்யூ. நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம், எடப்பாடி எதிர்க்கிறதுல நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோன்னு அந்த ஒரு சங்கடம் அவங்களுக்கு இருக்கு. இவங்க தோல்வியை ஏற்றுட்டு சரி நம்ம வேற வழியில் எடப்பாடிகிட்ட தான் போனோம் அப்படின்னு அந்த விஷயத்தை ஏற்று அங்கே போனாங்கன்னா இனிமேல் ஃபியூச்சரில் எடப்பாடி என்ன நினைக்கிறாரோ அதுதான் செய்வார் கட்சியில். இவங்க நினைக்கிற மாதிரி இப்போ பொதுக்குழுவில் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை பொதுக்குழு கூட்டுங்க, தோல்வி பற்றி விவாதிக்கலாம், அந்த லெவலுக்கு அவர் இறங்கி வந்தாருன்னா இவங்க ஓகே நம்ம சொன்ன ஒரு விஷயத்துக்கு ஒத்துட்டாருன்னு இவங்க போகலாங்க.
ஆனால் அவர் அதுக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன், முதல்ல நீங்கள் வந்து சேருங்க, உங்களுக்கு மன்னிப்பு பற்றி நான் அப்புறம் யோசிக்கிறேன், எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது, சமரசம்லாம் நீங்கள் வந்து சேர்ந்துருங்க, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், நான் மன்னிப்பு கடிதம் வேணால் கொடுத்துறேன் சபாநாயகர்கிட்ட, உங்கள் பதவி வேணால் காப்பாற்றுறேன், மற்றபடி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பொதுக்குழுலாம் கூட்ட முடியாது அப்படின்னா அந்த கட்டத்தில் இவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், நம்ம எடுத்த அந்த இஷ்யூ வந்து ஒர்க் அவுட் ஆகலை. சார், இப்போ இன்னைக்கு இருக்கிறது ப்ரெஷர் வந்து சி.வி. சண்முகம் அவர்கள் தரப்புக்கு தான். ஏன்னா 2 நாளுக்குள்ள அவங்க அந்த பக்கமும் போக முடியுமா இந்த பக்கமும் போக முடியுமான்னு ஒரு திருசங்கு சொர்க்கத்தில் இருக்காங்க. அவங்க திருசங்கு சொர்க்கம். ஆனா இன்னொன்று, ஒரு விஜய் தரப்புல பாக்குற போது அவங்க நிறைய பேர் வந்து அகாமடேட் பண்ற தன்மை தானே இருக்கு. எவ்வளவு பேர் வந்தாலும் அவங்க எவ்வளவு பேர் இருந்தாலும் அகாமடேட் பண்ணுவாங்கன்னா இந்த முக்கியமான புள்ளிகளை அவங்க அகாமடேட் பண்ணுவாங்களா, அது இந்த முக்கியமான புள்ளிகளும் அதிமுகல இருந்து ரிசைன் பண்ணிட்டு போவாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ ஒரு 6 பேரை தவிர மீதி பேருக்கு வாய்ப்புகள் வந்து பிரகாசமா இருக்கு. அந்த குதிரையில் ஏறி பயணம் பண்ற வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. விஜய் அவர்கள் வந்து அந்த 118 தொடர வரைக்கும் வரட்டுன்ற எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்துல தான் சார் அவர் வந்து விசிகாவையோ சிபிஐ சிபிஎம்மையோ வந்து முழுசா நம்புற மாதிரி தெரியல. ஏன்னா இவங்கெல்லாம் சில இஷ்யூஸ்ல இருந்து டிஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த நேரத்தில் இவங்க எப்படிப்பட்ட முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் குறைஞ்சபட்சம் 6 மாசத்துக்கு இந்த முடிவு எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சில இஷ்யூஸ்ல வந்து கொஞ்சம் தீவிரமான முடிவுகள்லாம் எடுப்பாங்க இவங்க. அப்புறம் அரசாங்கத்திலே பல விதமான விஷயங்கள் நடக்கும். இந்த 15-20 நாள்லயே பல விமர்சிக்கத்தக்க பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால வந்து எந்த நேரத்தில் எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால நமக்கு ஆதரவா வந்து 118 வரையும் ஒரு எம்எல்ஏக்களை சேர்க்கணும்ன்ற எண்ணம் அவருக்கு இருக்கு. பிரியன், நேத்தே திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசுறப்ப நாங்க தான் புதிய அதிமுக அப்படின்னு பேசுறாரு. எலெக்ஷன்லயே வந்து அதிமுகவினர் எங்களுக்காக வேலை பார்த்தாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. கிட்டத்தட்ட நேரடியா குறி வச்சிருக்கிறாரா, அதிமுகவுக்கு குறி வச்சிருக்கிறாரு? அவங்க என்னமே அதுதான் சார். எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தே அவங்க அதிமுகவை பத்தி என்ன சொன்னாங்க, எம்ஜிஆர் காலத்து அதிமுகவை இப்ப இருக்கு அப்படின்னு கேட்டவர் தானே விஜய் கேட்டார்ல. இப்ப அந்த கட்சி எப்படி இருக்கு, ஊழல் கட்சியா இருக்கு, அடிமை கூட்டணி அமைச்சிருக்கு எல்லாம் சொன்னது தானே. மற்றும் சிலர் மற்றும் பலர்லாம் சொல்லிட்டு எடப்பாடிக்கு சவால் விட்டார்ல, உங்களால முடிஞ்சா நீங்க எடப்பாடி விட்டு வெளில வந்து போட்டி போட முடியுமாலாம் கேட்டார்ல. அவங்கள பொறுத்த மட்டும் அந்த ஸ்பேஸை வந்து எடுக்கிறாங்க. நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னோம் அவங்க அதிமுக ஸ்பேஸை தான் எடுக்கிறாங்கட்டு. பல பேர் சொன்னாங்க இல்ல அவங்க திமுக ஸ்பேஸை தான் எடுக்கிறாங்க. அவங்க நோக்கம் அதிமுக ஸ்பேஸ் எடுக்கிறதா. அவங்க எதிர்பார்த்தது நடந்துருது. ஆக்சுவலா அதிமுக உடைச்சி அதுலேருந்து ஒரு பாதியை வெளில கொண்டாந்து அதுலேயும் சில பேரை பிரித்து தாவேக்காவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க நினச்சது நடத்துகிறாங்கன்னு தான் அர்த்தம். அப்போது அது புதிய அதிமுகன்றது கரெக்ட் தான். அவங்க எம்ஜிஆரையும் வச்சு ஓட்டு கேட்குற ஒரு விஷயத்துக்கு போயிட்டாங்க. பல விஷயங்கள்ல வந்து அதிமுகவுடைய அந்த சாயல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால விஜய் வந்து நினைச்சது வந்து அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நமக்கும் திமுகவுக்குமான போட்டின்னு இதை மாற்றணும்னு அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடியே நினைச்சாரு. எலெக்ஷன் போது அது ஓரளவுக்கு சாத்தியமாச்சு பல தொகுதிகளில். இன்னைக்கு வந்து ஆக்சுவலா பாலிடிக்ஸ்ல வந்து அதிமுகவை ஓரம் கட்டுறது எல்லாமே எடப்பாடியோட பிடிவாதத்தினால தான் இது நடக்குது. ஆக்சுவலா அந்த பிடிவாதத்தை விட்டுட்டு முதல்லயே கட்சியை வந்து எல்லாரும் சேர்த்து ஒன்றுபடுத்திட்டு ஒருமைப்படுத்திட்டு தேர்தலை சந்திச்சிருந்தாருன்னா, அல்லது குறைந்தபட்சம் எலெக்ஷனுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் பொதுக்குழு கூட்டி நான் விவாதிக்கிறேன், தோல்வியை பற்றி விவாதிக்கிறேன் உடனே சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி விஷயங்களை ஒரு கூடிய மட்டும் அவாய்ட் பண்ணிருக்கலாம் என்பது எனக்கு பேசலாம். கோட்டீஸ்வரன், அதிமுக மீது இவ்வளவு பிரஷர் இருந்து நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்தும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. அவங்களும் 1 கோடிக்கு மேல வாக்கு வாங்கி இருக்கிறாங்க. அந்த கட்சி மேல பிடிமானம் இருக்கிற தன்மையை பார்க்க முடியுது. இப்போ அடுத்து வந்து ஒரு ரிபல் கிளர்ச்சி மாதிரி திரு சி.வி. சண்முகம் தரப்புல இருந்து எம்எல்ஏக்கள் போனாலும் கூட புதிய மாவட்ட செயலாளரை போட்டு கட்சி ஆஃபீஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ற தன்மையையும் பார்க்க முடியுது. இப்போ அதிமுக ஒரு அடுத்த கட்டத்துக்கு எங்க நகர்த்த போறாருன்றது ஒண்ணு. முதல்ல எம்எல்ஏக்களை பாதுகாக்கணும். வெளிப்படையா தாவேகா நாங்க தான் புதிய அதிமுக அப்படின்னு சொன்னா அதிமுக அடுத்து என்னவாகும்னு நினைக்கிறீங்க? இப்போ இன்னைக்கு பேசுறது வந்து முக்கியமான ஒரு கட்சி சம்பந்தமான ஒரு பிரச்சனை. அதாவது ஒரு பிரதான கட்சி 30 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி, ஒரு 50 வருஷ கட்சி அது. அப்போ அதை பார்க்கும்போது வந்து உட்கட்சி தேர்தல் இல்லை அதிமுகக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் அந்த மாதிரி எது வந்தாலும் அதை சமாளிக்கிற ஒரு இடத்துல வந்து இபிஎஸ் இருக்கார். இப்போ இதிலே வந்து தங்கமணி அவர்கள், வேலுமணி அவர்கள், சி.வி. சண்முகம்லாம், ஒரு நத்தம் விஸ்வநாதன் எல்லாமே முன்னணி தலைவரெல்லாம் இருந்தவங்க. அவங்களாம் ஒரு பிளான் போட்டு ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு அதில் தோல்வி. 2 காரணம். ஒன்று, விஜய் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஆசையை காட்டி நட்டாரத்தில் விட்டுட்டார். ஆமாம், வேற என்ன இருக்கும்? இப்போ தண்ணி எப்படி வந்து பள்ளத்தை நோக்கி போவோமோ, அரசியல்வாதிகள் எங்கே பசை இருக்கோ அதை நோக்கி போவாங்க. இது பல வருடங்களாக இது இருக்குது. இப்போ யாருமே வந்து மக்களுக்கு உதவி பண்ணியே ஆகணும், தெருவிளக்கு கொடுத்தே ஆகணும், மின்சார தட்டுப்பாட்டை உடனடியாக பூர்த்தி செய்யணும், தெருநாய்க்கெல்லாம் பிடிச்சிடணும், லஞ்ச லாவணியெல்லாம் எங்கேயுமே யாருமே வாங்கக்கூடாது, அப்படியெல்லாம் யாரும் போய் தாவேக்காக்கு சேரல. நமக்கு எதனா நல்லது நடக்கணும், நமக்கு எதனா தேவைகள் இருக்கணும். அரசியல்வாதிகளில் 2 விதங்க. ஒன்று வந்து ஆனால் அமைச்சர் தான் ஆவேன், பெரிய பெரிய துறை, பெரிய பெரிய டெண்டர் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர். ஒரு சிலர், அதாவது இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள், ஒரு சிலர் வந்து நான் ஏதோ ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் லோக்கலில்,
நான் ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி நடத்துகிறேன், இல்லை ஏதோ ஒரு தொழில் பண்ணுறேன், எனக்கு பிரச்சனை இல்லாமல் லோக்கலில் நான் வந்து சுற்றணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க. இதில் இந்த அமைச்சர் ஆகணுன்ற அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்தவங்களுக்கு பெரிய சிக்கல். ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு எம்எல்ஏ பதவி இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு ஆளுகின்ற அரசோட நான் நெருக்கமாக இருக்கணும், அந்த கட்சியில் போய் இணைச்சிக்கிட்டா எனக்கு போதும், ஆளுங்கட்சியில் இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு சிலர் நிலைப்பாடு. அதாவது அவங்க எடுத்த நிலைப்பாடை நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அதிமுகவை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு எதிரின்றது திமுக. இன்னைக்கு அந்த கட்சிக்கு துரோகம் அப்படின்னு பார்த்தா அது தாவேகா. இன்னைக்கு தேதியில் தாவேகா வந்து அதிமுகவை பிளவுபடுத்திருக்கு. 3 விதமாக பிரிஞ்சிருக்கு. ஒன்று அதிமுக எடப்பாடி பழனிசாமி, இன்னொன்று அதிமுக நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நட்டாத்தில் நிற்கிறது. சார் பிரியன் சார் சொன்ன மாதிரி திருசங்கம் எத்தனை பேர் கோட்டீஸ்வரன் உங்களுக்கு கிடைச்ச தகவலில் இப்போ நத்தம் விஸ்வநாதனே போகிறாங்கலாம் சொல்கிறாங்க, இதில் எத்தனை பேர் உள்ளுக்கு போகிறாங்க, யார் வந்து வெளியில் இருக்க போகிறாங்க? அதாவதுங்க, அமைச்சர் ஆசை என்பது எல்லாருக்கும் கிடையாது. இப்போ அதை ஃபஸ்ட்டு ஒரு 25 பேர் போனாலும் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்துக்கு அதுக்குன்னு பார்த்தா ஒரு 6 பேர் இல்லை 8 பேர் ஆக்கியிருக்கலாம். இப்போது 35 மினிஸ்டர் கிட்ட தான் போட முடியும். அவங்க 33 34 வந்துட்டாங்க. இதுக்கப்புறம்லாம் வந்து அமைச்சர் ஆப்ஷன்ஸ்லாம் எல்லாருக்கும் ஓப்பன் ஆகும்னு தெரியாது. நீங்கள் இதுக்கப்புறம் போகிறீங்கன்னா மேபி தாவேக்காவில் ரிசைன் பண்ணிவிட்டு நின்று திருப்பி இடைத்தேர்தல் நின்று மேபி தாவேக்கா எம்எல்ஏவா மக்கள் விரும்பினால் நீங்கள் அதுவும் இருக்கா? ஆமாம், மக்கள் வந்து என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது இல்லையா? இப்போ டெய்லி ஒரு 15 நாள் கரண்ட்டு கட் ஆகுது, அப்போ போய் திருச்சி கிழக்கில் நீங்கள் ஓட்டு கேட்குறீங்க, 15 நாள் கரண்ட்டு கட் ஆகுது. அதாவது மக்கள் என்ன நடந்தாலும் இப்போ விசிலுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் இந்த பேரெல்லாம் போகும். ஏன்னா திரு நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 234 தொகுதியிலையும் நாங்கள் ஜெயிக்க முடியும் எங்களால் அப்படின்னு. கரெக்டு சார், இன்றைக்கி என்ன வேணால் பேசலாம், ஜெயிச்சிட்டிங்க, ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, பணபலம் இருக்குது, அப்புறம் வந்து தொகுதிக்கே போகாமல் பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குது இன்ஸ்டா அப்படின்றதுனால அவர் சொல்கிறது ஓகே, அது கரெக்டு தான், நம்ம அதை மறுக்கலை. இப்போ திருப்பி எலெக்ஷன் வந்தால் என்ன ஆகும், மக்கள் என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதுவும் நம்ம ஊரில் மக்கள் வந்து புரியாத மாதிரி ஒரு ஓட்டிங் பேட்டர்னே கம்ப்ளீட்டாக இந்த தேர்தல் வந்து மாற்றி போட்டிருக்கு. அப்போ ட்ரெடிஷ்னலாக ஒரு ஓட்டு போடுற பேட்டர்ன் ஒன்று இருக்குது, தாவேக்காக்குன்னு ஓட்டு போடுற ஒரு பேட்டர்ன் புதுசாக இருக்குது. ஏன்னா இந்த 35% தாண்டி தாவேக்கா வந்து ஆட்சிக்கு வருன்றது கருத்து கணிப்பிலே ரொம்ப கம்மியான பேர் தான் சொன்னாங்க. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னென்னா, அதிமுகவில் இருக்கிற பிரச்சனை வந்து இதுக்கப்புறமா வந்து இன்னும் ஒரு 2 நாளில் இது இன்னும் பெருசாக போதா இல்லை முடியுதான்றது எனக்கு தெரிஞ்சு. தாவேக்காவோட மூவை புரிஞ்சுக்க முடியுதா? அவங்க நம்பர்ஸ்னா இப்போ 4 பேர் வந்திருக்காங்க, அது போதுமானதா? அவங்க வெளிப்படையாகவே சொல்கிறாங்க தலைமை மீது அதிருப்தி இருக்குது, எங்களை நோக்கி வராங்க, முதல்வர் மீது நம்பிக்கை வச்சு வராங்கன்னு ஒரு பெரிய ஆஃபர்ன்றது அழைப்புதல் மாதிரி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் வந்து ரொம்ப நெறிய அதை அறமாக வந்து அழகாக சொல்கிறீங்க, அது அப்படிலாம் கிடையாது. இதுக்கு பேர் குதிரை பேர அரசியல் தான். 12 நாள் 15 நாளைக்கு முன்னாடி என் சின்னம் வேற, என் வேட்டி வேற, என் கரை வேற, என் கொடி வேற, என் கொள்கை வேற. 15 நாள் கழிச்சு எனக்கு தலைவர் வேற, வேஷ்டி வேற, அதுக்கு பதிலாக நான் வேஷ்டி கட்டாமல் பேண்ட் பீச் கலரில் போட்டுக்குவேன், எனக்கு வந்து அன்றைக்கி நான் ரெட்டையிலே பாக்கெட் வச்சுருந்தேன், இப்போ விசில எடுத்து நான் போட்டுக்குவேன் அப்படின்றதுலாம் வந்து அது முழுக்க சந்தர்ப்பவாதம். இதில் வந்து மக்கள் நலனு அது இதெல்லாம் அவங்க சொல்லலாம், இல்லை வந்து திமுக அதிமுக சேர்ற மாதிரி இருந்தால் அதனால வரலாம், அவங்க சொல்லலாம். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட யாருன்னா போய் கேட்குறாங்களா? இல்லை வேற கட்சியிலேருந்து தொண்டர்கள்லாம் வேலை செஞ்சுருப்பாங்க. பாஜகவோட ஓட்டு கூட அதிமுக வெற்றியில் இருக்குது. பாசிச பாஜகன்னு பேசுனீங்க, இப்போ ராஜினாமா பண்ணிட்டு போகிறதுனால டெக்னிக்கலாக அது வந்து கரெக்டு. அதில் வந்து நம்ம வந்து அரசியல் ரீதியாக பார்க்கும்போதும் சரி, சட்டத்துக்கு முன்னாடி வந்து அது சரி. பட் தார்மீக அடிப்படைன்னு வரும்போது அப்போ தாவேக்கா வந்து யார் வந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னதில் ஒரு முக்கியமான புள்ளி கோடீஸ்வரன், 2 இபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிறது, ஒன்று எதிரி திமுகன்னு இருக்கிறாங்க, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி துரோகின்னு சொல்கிறீங்க, தாவேக்கா இருக்கிறாங்க, குறி வச்சுருக்காங்கன்னா அடுத்த அதிமுக என்னவாகும், எதிர்காலம் என்னன்ற ஒரு கேள்வி இருக்கு. 2 பேரையும் எதிர்த்து சண்டை செய்யணும், 2 பேரையும் எதிர்த்து போராட்டம் பண்ணணும், 2 பேரும் எதிர்த்து அரசியல் பண்ணணும். இதை விட முக்கியமாக திருப்பி மக்கள்கிட்ட போகணும். சார் எல்லாருக்குமே வந்து ஒரு கட்சியை உருவாக்குறதும் ஒரு கட்சியை வந்து தோக்கடிக்க வைக்கிறதும் மக்கள்கிட்ட தான் இருக்குது. மக்கள் பிரச்சனையை மக்கள் பணியை எந்த அளவுக்கு அவங்க சரிவர செய்கிறாங்களோ அந்த கட்சிக்கு திருப்பி ஒரு வாய்ப்பு வரும், அவ்வளோதான். இதுக்கு வேறு மாற்று வழியோ மாற்று சிந்தனையோ கிடையாது. யார் பெரிய ஆள், யார் ஈகோ, பிரியன் சார் சொன்ன மாதிரி இனிமேல் வந்து நாங்கள் பெரிய ஆள் நீங்கள் பெரிய ஆள் அப்படிலாம் இல்லாமல், தோற்று போனதுக்கப்புறம் என்ன பெரிய ஆள் சின்ன ஆள் எல்லாம் சேர்ந்து நின்னா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. அதை ஒரு அடிப்படையாக வச்சு கட்சி இந்த நிலைமைக்கு போகுது. இதுக்கப்புறம் ஏன்னா இப்போ எல்லா ஆப்ஷன்ஸையும் பார்த்துட்டாங்க. விஜய் அவர்கள் என்ன பண்ணார், இப்போ வேலுமணி அவர்களுக்கு என்ன இருக்கும்னா மனசில், ஆனால் விஜய் நம்மளை இப்படி பண்ணிட்டாரு, சிவி சண்முகத்தும் இருக்கும், வீட்டிலலாம் வந்து சால்வ் போட்டார், இன்றைக்கி பேசினாங்களே ஆனால் அமைச்சர் பதவி இல்லைன்ட்டாங்களே அப்படின்றதுலாம் இருக்கும். வேற அவங்க 1000 காரணம் சொல்லலாம். இல்லை அதாவது கண்மூடித்தனமாக நம்பிட்டாங்களா? அவங்கள்ட்ட நம்பர் கிடையாது, கட்சித்தாவல் தடை சட்டம்னு ஒன்று இருக்குது,
கூட்டணி கட்சிகள்ல நிறைய பேர் இதெல்லாம் தாண்டி நமக்கு கொடுப்பாங்களா, அதெல்லாம் அவங்க யோசிக்கவே இல்லையா? அப்போ சார் அதெல்லாம் யோசிக்காம தானே சார் இப்படி இருக்காங்க. இப்போது 4 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. 100% கேரண்டி இருக்கா அவங்க திருப்பி 4 பேரும் அப்படியே ஜெயிக்கிறதுக்குன்னு எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஓகே, ஒரு ரிஸ்க் இருக்கு. மேபி 99% அவங்க ஜெயிச்சாலும் 1% ஒரு ஓட்டில் ஒரு அமைச்சர் தோத்த ஊர் இது. இப்போ பார்த்தோம் நம்ம அந்த மாதிரி வந்து மேபி இப்போ ஒரு தொகுதி 2 தொகுதி அப்படின்னா வேற. இப்போ வந்து இன்னும் ஒரு 4-5 பேர் ரிசைன் பண்ணுறாங்க. ஒரு 10 தொகுதியில் சட்டமன்ற இடைத்தேர்தல் வருது. திமுகவுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து திமுகவும் அதிமுகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போகிறாங்க. மேபி இந்த இடத்துல வேட்பாளர், அந்த இடத்துல வேட்பாளர் இல்லை, அவங்களோட பிரச்சார வியூகங்கள். ஏன்னா இன்னைக்கு தாவேக கட்சியோட பலம் என்ன, அதோட பலவீனம் என்னன்றது போன தேர்தலில் தெரியாது. பிடிபடாம இருந்தது, இப்போ தெரியும். அவங்களோட ஏரியா ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு தெரியும். இன்னொன்று, முன்னாடி இருந்த வசீகரம் வந்து இப்போ அந்த அளவுக்கு தாவேகாக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறையும். என்ன காரணம்னா மக்கள் பிரச்சனைகள் நிறைய வருது. இப்போ இதுல வந்து இது இடைத்தேர்தலா போயிடுச்சுன்னா தாவேகா வெற்றி பெற்றுவிடும். இது ஒரு பொது தேர்தல் மாதிரி வருதுன்னா திருப்பியும் மறுபடியும், ஏன்னா தனியா நின்னப்போ அவங்களுக்கு 108 தான் வந்தது, மெஜாரிட்டி வரல. அதனால அந்த சிக்கல் எல்லாம் இருக்கு. அது எப்படி போகுதுன்னு பார்க்கணும். பெருமாள் மணி, நீங்க எப்படி இப்போ இன்னைக்கு இருக்கிற அதிமுகவோட கிரைசிஸ், ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகே அது கிட்டத்தட்ட ஒரு நெருப்பாற்றில் நீந்துகிற தன்மையில தான் பயணிக்குது. இபிஎஸ் அவர்கள் அதை வெற்றிகரமா நகர்த்த முடிஞ்சுது, நிறைய வியூகங்கள், ராஜ வியூகங்கள்லாம் வகுத்து. ஆனா இப்ப இருக்கிற கிரைசிஸ் வேற தன்மையில் இருக்குல்ல, அதை எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு? ஏன்னா தாவேகா வெளிப்படையாக அறிவிக்குது, நேச சக்தின்றாங்க. ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேட்டியை பார்க்குறப்ப அம்மா அவர்கள் ஆட்சின்றாங்க, புரட்சி தலைவர்ன்றாங்க. கிட்டத்தட்ட வந்துருங்க நம்மெல்லாம் தாயா பிள்ளை அந்த தன்மைக்கு நகர்த்துறாங்கன்னா கிட்டத்தட்ட கட்சியை கரைக்கிற மூவுக்கு போகிற மாதிரி தெரியுது. அப்போ அடுத்து என்னன்ற ஒரு கேள்வி அதிமுகவுக்கு இருக்கு. இல்லை, இதில் வந்து முதல்ல அந்த ஒரு 25 எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்குள்ள அனுமதி கொடுத்தாங்கல்ல, அவங்க வந்து அவர் முதல்வர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்து வாக்களித்தாங்க இல்லையா, அப்போ தான் இந்த ஆட்டம் ஆரம்பிக்குது. ஆனால் அதில் பலரும் எதிர்பார்த்தது என்னென்னா, அவங்க வந்து ஒரு சில பேர் மந்திரி ஆயிடுவாங்க, 6ன்னு பேசுகிறாங்க, 8ன்னு பேசுகிறாங்க அப்படின்னு இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு உள்ள அந்த நீண்ட சட்ட போராட்டத்தை அவங்கள மந்திரி ஆக்கியிருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு அதில் ஒரு பெரிய சட்ட போராட்டம் இருக்குது. அந்த சட்ட போராட்டங்கிறது கவர்மெண்ட்டுக்கு ஒரு எந்த மாதிரியான பேரை கொடுக்கும் அப்படின்னு தெரியலைங்கிற ஒரே காரணத்தினால தான் அவங்க வந்து அந்த அமைச்சராக்குற அந்த யோசனையை வந்து ட்ராப் பண்ணுறாங்க. அப்போது அதற்கு பிறகு என்ன, எதுவுமே க்ளூலெஸ்ஸாக இருக்குது என்ன நடக்க போகுது. அப்போ திடீர்னு இந்த முகாம்லேருந்து ஒரு 5 பேர் போய் ஐயா எடப்பாடியாரை பார்க்கும்போது நேற்று மதியத்திற்கு மேலே வந்து 3 பேர் வந்து ராஜினாமா பண்ணதுங்கிறது தமிழக அரசியலில் தாவேகா கொடுத்த ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ். என்ன மெசேஜ் அது? நாங்கள் எந்த ஆட்டத்துக்கும் தயாராக இருக்கோம் அப்படிங்கிறதான். ஏன்னா நீங்கள் வந்து தேர்தல் நடந்து முடிவுகள் வந்து 21 நாளைக்குள்ள ஒரு 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா நடந்தது அப்படிங்கிறது வந்து பெரிய கட்சிகள் இதெல்லாம் பண்ண வச்சிருக்கு. இந்தியாவில் இது நடக்காமல் இல்லை, நடந்திருக்கு. ஆனால் தாவேகா மாதிரியான ஒரு கட்சி இதை செய்யுமா அப்படின்னா நேற்று அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜை ரொம்ப ஸ்ட்ராங்காக அனுப்பிட்டாரு. நாங்கள் எந்த ஆட்டத்துக்கு வேணாலும் தயாராக இருக்கோம். ஏன்னா நீங்கள் அரசியலில் சில லைனை நீங்கள் தாண்டுறீங்க அப்படின்னா அதோட விளைவுகளையும் நாங்கள் சந்திக்க தயார். அந்த இடம் ஏன் அதிமுகவை குறிவைக்கிறாங்கன்னு 120 நம்பர் இருக்கு. ஆதரவு கொடுத்தவங்க வெளிப்படையாகவே சொல்றாங்க, 5 வருஷம் இடதுசாரிகளில் நான் என்னோட நேர்காணலில் சொல்றாங்க, எங்களை ஏங்க ஆதரவை நாங்கள் திரும்பி வாங்கி போனலாம், எங்களை ஏன் தவறாலாம் சொல்றீங்க, நாங்கள் 5 வருஷத்துக்குன்னு. திருமாவளவன் இன்றைக்கு பேட்டி கொடுக்குறாரு, நீங்க எதுக்காக அங்க அந்த எம்எல்ஏக்கள்லாம் வேணும்னு. ஆனால் திரும்ப திரும்ப அதிமுகவிடமிருந்து வாங்குறது குதிரை பேரம்ன்றது கடும் விமர்சனமா எழுந்துகிட்டே இருக்கு. ஆனா அதை தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி நாங்க தயார்ன்றாங்களா? இந்த விமர்சனத்துல தான் சார் ஒரு தலைவர் வலிமையான அரசியல் தலைவராக உருவாக முடியும். நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க சார், முதலமைச்சர் ஆன பிறகு நீங்க ஒரு வலிமையான சார் அட்மினிஸ்ட்ரேட்டிவா நீங்க நிறைய மெசேஜ் அனுப்புறீங்க. ஆனா பொலிட்டிக்கலா ஒரு மெசேஜ் ஸ்ட்ராங்கா நேற்று விஜய் அனுப்பியிருக்காரு, தாவேகா நேற்று அனுப்பியிருக்கு. இந்த ஒரு எல்லையை தாண்டி அவங்க போறாங்க. என்ன காரணம் சார்? நீங்க 3 எம்எல்ஏ ராஜினாமா பண்ண வச்சு நாங்க 4 தொகுதிக்கு இடைத்தேர்தல்னு போறீங்க அப்படின்னா திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் தவிர்க்க முடியாது சார். சார் இடைத்தேர்தலில் எது வேணா நடக்கலாம். என்ன எதுக்காக சார் உங்களுக்கு 1000 விமர்சனம் இருக்கு, ஆதரவு கொடுத்தவங்க விமர்சிக்கிறாங்க, அது ஒரு சட்ட போராட்டத்தோட இருக்கிறப்ப அதிமுகவே நாங்க தான் தாவேகா தான் புதிய அதிமுகன்னு சொல்வதன் மூலமா என்ன சொல்ல வராங்க? சார் நீங்க வாங்க எங்க கிட்ட வாங்க, நாங்க உங்களை அகாமடேட் பண்ணிக்கிறோம். அதிமுக எம்எல்ஏக்களை குறி வச்சு தாவேகா போறாங்க, அதிமுக கரைக்க பாக்குறாங்க. அதிமுகவை கரைக்க முடியல சார், அதிமுகன்ற கட்சி வேற. இப்போ அவங்க குறி வச்சிருக்கிறது அந்த 47 எம்எல்ஏக்கள்ல நம்மளால எவ்வளவு எடுக்க முடியுமோ.
இது எம்எல்ஏக்களுக்கான ஆட்டம் சார். ரெண்டு கட்சிகளுக்கான ஆட்டம் இல்ல. நீங்க அஇஅதிமுக அத வந்து அதிமுகவை மட்டும் எல்லா கட்சியும் திமுக கூட இருக்கே நிச்சயமா இருக்கும் சார். இன்னுமே தான் அது நமக்கு தெரிய வரும். என்ன சார் இது தமிழகம் பார்க்காத ஒரு விஷயத்தை சொல்லுங்க சார். ஆமா அப்படிதானே அந்த ஆட்டம் அப்படிதானே போகும் சார். நீங்க இப்போ ஆளுங்கட்சி ஒரு விண்டோவை திறந்துட்டாங்க சார். இது நம்ம எதிர்பாராத ஒரு நிகழ்வு நேற்று நடந்துருச்சு. அப்போ ஒவ்வொரு எம்எல்ஏவும் தன்னோட கணக்குகளை போடுவாங்கல்ல சார். இத நீங்க வந்து ரொம்ப ஆட்டம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. சட்டபூர்வமா கோட்டீஸ்வரன் குதிரை பேரத்துக்கு தயாராயிட்டோம், குதிரையில ஏறி போறதுக்கு தயாராயிட்டோமா? குதிரை பேரம்னா நீங்க எப்ப நீங்க ராஜினாமா பண்றீங்களோ அப்ப நீங்க எங்க போறீங்க? மக்கள்கிட்ட போறீங்க சார். ஜனநாயகத்துல மக்கள்கிட்ட போறதுதான் சார் இறுதியிலேயே பெரிய வடிவம். அந்த இடத்துல ஒரு இடம் நம்ம தவறிடக்கூடாது. குதிரை பேரம் அந்த சட்டங்கள்லாம் பார்க்கிறப்ப நீங்க ரிசைன் பண்றீங்கல்ல, அது மக்கள்கிட்ட போகலாம், அந்த மேண்டேட் எல்லாம் விட்டுருங்க. சபாநாயகரே என்ன சொல்றாங்க, இதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணா கூட அது குதிரை பேரன்றது தான். நான் அந்த டெக்னிக்கல்குள்ள எல்லாம் போக வேண்டாம், அதுக்கு தாவேக்கா தயாராயிடுச்சு சார். அவங்க அந்த ஆட்டத்துக்கு தான் நேற்று தயாராகி நேற்று 3 பேர்கிட்ட ராஜினாமா கீழே ராஜினாமா பண்றாங்க. மேலே போய் ஐயா ஆதவ அர்ஜுனாவை பார்க்குறாங்க. சாயந்தரம் தலைமையகத்தில் போய் உறுப்பினர் கார்டு வாங்கிட்டாங்கல்ல. நேத்து பொலிட்டிக்கல் மெசேஜ் இஸ் வெரி ஸ்ட்ராங் சார். அப்போ இபிஎஸ் என்ன, இனி இபிஎஸ் ஆப்ஷன் எப்படி இருக்கும் சார்? இப்போ என்னன்னா இந்த நிகழ்வுக்கு பிறகு ஒரு பொதுச் செயலாளராக அவர் எம்எல்ஏக்களுக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் நிகழாம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதற்கான வேலைகளை என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? தடுக்கிறதுக்குன்னு என்ன செய்யலாம், என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க சார்? அது ரெண்டு. இப்போ நீங்க ஏனைய இப்போ ஆளுங்கட்சியோட இல்லாத எல்லா கட்சிகளுக்குமே இது ஒரு சவாலான இடம் தான் சார். சார் பெரிய ஆஃபர்னா கோட்டீஸ்வரன் அவர்கள் சொல்ற மாதிரி மந்திரி ஆக்குறோம் வாங்க அது மாதிரி எல்லாம் கொடுத்து சார். நீங்க ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவா இருக்கிறது மட்டும் இல்ல சார், நீங்க தலைமையை பாருங்க. எந்த தலைமைக்கு கீழே நம்ம அரசியலுக்கு போனா இன்னும் ஒரு 10-15 வருஷம் நம்ம அரசியல் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும்ல ஒரு எம்எல்ஏக்கு. அப்புறம் நம்ம மாவட்ட அரசியல்ல நம்ம இடம் என்னவா இருக்கு சார்? இப்ப நான் ஒரு எம்எல்ஏவா இருக்கேன், ஒரு எம்எல்ஏவா இருக்கேன். அவர் ஒரு புள்ளியை பிடிச்சிட்டாருங்க. அதாவது இப்ப போறவங்க எல்லாம் வந்து அடுத்த 10 வருஷத்தை யோசிக்கிறாங்க, 15 வருஷ லீடர்ஷிப்பை பார்த்து யோசிச்சு போறாங்க. அதுல இப்ப விரைவா அதிமுக எம்எல்ஏக்கள் கரைஞ்சு போறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா அவர் சொல்றதை வச்சு? சொன்ன கருத்து நான் அப்படியே ஏத்துக்கிறேன். எனக்கு வந்து 2 இடத்துல அந்த வார்த்தைகள் வண்டி மாத்தி போடணும். அரசியல்னார் இல்லைங்களா, அதுல வந்து வியாபாரம்னு போட்டுருங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு என்னோட வியாபாரம் என்ன, தமிழ்நாட்டில் என்னோட வியாபாரம் என்ன, மாவட்ட ரீதியாக என்னோட வியாபாரம் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நடக்கிறது. எல்லாருமே சரி வியாபார அரசியல். இந்த 2026 தேர்தல் எல்லா அரசியல்வாதிகளையும் முகம் காட்டி கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்குது. யார் யார் என்ன, நீங்க என்ன மாதிரி ஆட்கள், என்ன மாதிரி அரசியல் பேசுவீங்க, பெரியார் பேசுவீங்க, காமராஜர் பேசுவீங்க, அண்ணா பேசுவீங்க, ஆனா கடைசியில குதிரை பேர் அரசியல் எல்லாரும் பண்ணுவீங்க. இது ஏதோ வந்து இந்த ஆட்டத்தை வந்து திமுக அதிமுக தான் ஆட முடியும், அதிமுக தான் கூவத்தூர்ல ஆட முடியும்ல, விஜய் சார் அதை விட நல்லா ஆடுவாரு அப்படின்றது தான் இன்னைக்கு கிடைக்குது. அதை வந்து சார் வந்து கொஞ்சம் நாகரிகமா அழகா சொல்றாரு. நான் வந்து சாமானியருக்கு புரியுற மாதிரி அதை வெளிப்படையா கூட ஒன்றும் இல்லை. 2 விஷயம். ஒன்று, டெண்டர் கிடையாது. இனிமேல்ட்டு அரசே வேலையில ஆளை போட்டு அரசே எல்லா வேலையும் செஞ்சிருந்தாம நிறைய பேர் போக மாட்டாங்க. இல்ல 10 கோடி ரூபாய்க்கு குறைஞ்சது சொத்து யார் வச்சிருக்கீங்க அவங்களுக்கு தான் எம்எல்ஏ சீட்டுன்னு சொன்னாலும் போனவங்களும் நிறைய பேர் திருப்பி ஓடி வந்துருவாங்க. கூவத்தூர்லயே கவனிக்க வேண்டியது, அவங்கள்ட்ட பெரும்பான்மை நம்பர் இருந்தது, அதை தக்க வச்சு யாரும் அதை கொண்டு, அதாவது குருவிகளை கடைகாக்கிற தன்மை இருக்கு. இது வந்து பருந்து தூக்குற தன்மை. அதாவது அது வந்து குதிரை பேரம் நடந்துட கூடாதுன்னு ஒன்னா வச்சிருந்தாங்க பாதுகாக்கிறது. இதுல வந்து நடக்குது. அதாவதுங்க இதுல பெருமைப்படுறதுக்கு வேணா இருக்கலாம், அரசியல் பண்றாரு எங்கால ஆளுமை. கோர்ட்டுக்கு முன்னாடி போகும்போது இது எல்லாமே டெக்னிக்கல். எப்படி கோர்ட்டுக்கு எங்க போகும்? அதாவது ஒரு விஷயம் சார், இதுவரையிலும் யாருமே வந்து தலைமை செயலகத்துல வச்சு உறுப்பினர் கார்டெல்லாம் கொடுத்தது இல்ல. பெரும்பாலும் கொடுக்கலங்க. இல்ல நேத்து கொடுக்கலன்றாங்க, கொடுத்தாங்க. பனையூர்ல தான் கொடுத்தாங்க. பனையூர்ல தான் கொடுத்தாங்களா? பெரும்பான்மை இப்போ அதிமுக இந்த கிரைசிஸை எப்படி தாண்டி? இது அதிமுக இந்த மண்ணை 30 ஆண்டுகள் 32 நாட்கள் ஆண்ட ஒரு பேரியக்கம் சார். அதுக்கு இதுக்கு வந்து ஒரு இது அதிமுக எம்எல்ஏக்கள் இல்ல. நீங்க பேரியக்கம் தான். இப்ப நீங்களே என்ன சொல்றீங்க, நாங்க 10 வருஷம் 15 வருஷம் ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சியை நோக்கி நகர்றாங்க அப்படின்னா, அதிமுக எம்எல்ஏக்கள் பேசுற தன்மையில என்ன தெரியுதுன்னா, அவங்களால 5 வருஷம் தான் பொறுத்திருக்க முடியும் எதிர்கட்சியா. அடுத்த 5 வருஷம்லாம் அவங்களால பொறுத்திருக்க முடியாதுன்ற ஒரு கிரைசிஸ் இருக்குல்ல. அதிமுக தன்மையே அப்படி இருந்ததுன்னா அவர் என்ன செய்வாருன்றா சார்? இது வந்து சார் அதிமுக தன்னளவுல பெரிய கட்சி, ஆனா நடக்கிற ஆட்டங்கிறது முழுக்க சட்டப்பேரவைக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் சாட்டம் சார். நீங்க இத வந்து கட்சிக்கான சோதனையாவோ கட்சிக்கான இதுவாவோ ஒண்ணும் இல்ல.
இல்லை வெளிப்படையே சார், நீங்கள் ஏதாவது ஒரு புதிய கட்சி முதல்ல ஒரு கட்சி பிளவுபடுதுன்னு வைங்களேன், நாங்கள் தான் உண்மையான திமுகன்னு மதிமுக பேசுவாங்க. இப்போ ஓபிஎஸ் வெளியில வராரா, நாங்க தான் உண்மையான அதிமுக. ஆனா ஒரு புதிய கட்சியை தொடங்கி அதுக்கு தாவேக்கான்னு பேர் வச்சு நாங்க தாங்க புதிய அதிமுகன்னு சொல்ற நரேஷன் இருக்குல்ல சார், அது அந்த என்ன சொல்ல வருதுங்க? எம்எல்ஏக்களுக்கான வலை சார். வலை சார், அது இன்னைக்கு ஆரம்பிக்கல, பிரச்சாரத்துல இருந்தே இருக்குல்ல. ஓகே, பிரச்சாரத்திலே அவங்க அஇஅதிமுக பேரை சொல்லாம தானே பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. 2-3 வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. வலை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு, ஆட்டம் தொடங்கிருச்சு அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு. இப்போ கிட்டத்தட்ட இபிஎஸ் அவர்களோட அணுகுமுறையை பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த 47 பேரை நாங்கள் காப்பாற்றணும் அந்த தன்மையில் இல்லை. அவங்க கிட்டத்தட்ட தகுதி நீக்கம்ன்ற அளவுக்கு கம்ப்ளைண்ட்டுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு வேற கணக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ என்ன புள்ளியில சமரசம் செய்ய போறாங்க, அவர்கள் வச்ச டிமாண்டெல்லாம் ஏற்றுக்க போறாங்களா தெரியல. தாவேக்கா ஒரு ப்ரெஷரை கொடுத்துட்டே இருக்கு. அப்போ அதிமுக அடுத்த எதை நோக்கி நகரும்னு நினைக்கிறீங்க சுவாமிநாதன்? இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவர்கள் தொடர்ச்சியாக மக்களை நோக்கி அவர்கள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை அதிமுக அழியணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க, அது கரையணும்லாம் கூட நினைக்கல. நீங்க அதனாலதான் விஜய் அழியணும்னு நினைக்கிறாங்க. 2 பேருக்கு இடையில தான் அழியணும்னு நினைக்கிறாங்க. நான் அதுக்கு சில காரணங்கள் சொல்ல விரும்புறேன் சார். என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அம்மா உணவகம் புதுப்பிக்கப்படும், புனரமைக்கப்படும் சொன்னாங்க. அம்மா உணவகத்திலேயே விஜய் அவர்களுடைய படம் வருது, முதல்வர் அவர்களுடைய படம் தான். அதுல சஞ்சய் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை நீக்கிவிட்டு முதல்வர் அவர்களுடைய படம் வருகிறது. ஒரு சில கண்டனங்களுக்கு பிறகு அந்த படம் அகற்றப்படுகிறது, மீண்டும் சஞ்சய் ஜெயலலிதா அவர்களுடைய படம் வைக்கப்படுகிறது. இன்னைக்கு நேற்று இந்த முயற்சி நடக்கல. செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் இணைந்த பொழுது அவருடைய சட்டை பாக்கெட்ல சஞ்சய் ஜெயலலிதா அவர்களுடைய படம் வைத்துக் கொள்ள அனுமதிக்கப்படுது. இது எல்லாமே அதிமுகவை அழித்து விட்டு அந்த இடத்தை தான் கபலீகரம் செய்யணும்னு நினைக்கிறார். அது தாவேக்காவுக்குள்ள சில லாப கணக்கில் இருக்கு சார். இன்னைக்கு ஏன் மைனாரிட்டி அரசா தமிழக வெற்றிக் கழகம் வந்திருக்கு? நீங்க கிட்டத்தட்ட விஜய் அவர்களுடைய பரப்புரை, விஜய் 2 விஷயம் தான் பேசினார். களத்தில் இல்லாதவர்களை பற்றி நான் ஏன் பேசணும் அப்படிங்கிறதா அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வைத்த வாசகம். அவர் அதிமுகவை ஒரு போட்டியாளராகவே நினைக்கல, அவர் களத்திலே இல்லாதவர்கள் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட போட்டி 20 முனை போட்டி தான், டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான் அப்படின்னு சொன்னாரு. அதுல தமிழகத்துல 4 முதல்வர் வேட்பாளர்கள் களத்துல இருந்தாங்க. விஜய் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார், மு க ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர்ல தோல்வி அடைகிறார், சீமான் அவர்கள் காரைக்குடியில தோல்வி அடைகிறார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடியில வெற்றி பெறுகிறார். அந்த கட்சி களத்திலே இல்லை என்று விஜயால் விமர்சிக்கப்பட்ட கட்சி 47 தொகுதிகள் ஜெயிக்கிறது. அதுதான் தாவேக்காவை மைனாரிட்டி அரசா மாற்றுது. நீங்க ஒருவேளை களத்துல இருமுனை போட்டி என்று சொன்னது, விஜய் அவர்கள் சொன்னது வீரியமாக அப்படியே இருந்திருக்கும்னா தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஒரு தனிப்பெரும்பான்மை கிடைத்திருக்கலாம். என்ன நினைக்கிறாருன்னா, இருமுனை போட்டியாக இருந்தால்தான் பெருமாள் என்ன சொன்ன ஒரு கருத்து தான், அந்த கருத்தில் நான் மாறுகிறேன். பெருமாள்மணியனுடைய பார்வையில அங்கு இருக்கக்கூடிய அரசியலர்கள், அதாவது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைகர்த்தர்கள், அவர்களுடைய 15 ஆண்டு எதிர்காலத்தை பார்க்கிறாங்கன்னு சொன்னார். நான் அதை எப்படி பார்க்கிறேன்னா, தமிழக வெற்றிக் கழகம் தன்னுடைய அடுத்த 15 ஆண்டு எதிர்காலத்தை இதுல பாக்குறது. அப்ப இருமுனை போட்டியாக இருந்தால்தான் களத்துல நம்ம சுவாமிநாதன், நீங்க சொல்ற அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியமானது. ஒரு நாணயத்தின் இன்னொரு பக்கம் மாதிரி பெருமாள் மணி போறவங்க ஒரு 10 வருஷம் அரசியல் நினைச்சு போறாங்கன்னு சொன்னாரு. ஆனா நீங்க மறுக்கிறீங்க. தாவேக்காவுக்கு ஒரு நீண்ட கால திட்டம் இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்குன்னா அதிமுகவை அழிச்சாதான் முடியுன்ற இடத்துக்கு அவங்க வராங்களா? ஆமா சார், நிச்சயமா சார். அவங்க அதிமுக கரைதல்ல தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொடர்ச்சியான அரசியல் இருக்கிறது. நீங்க இது முதல் முறை இல்லை சார், 3 முனை போட்டியாக இருக்கிற போது அது என்ன நடக்கும் களத்துல? நீங்க அதனாலதான் பாஜக என்ன நினைக்கிறது, 2022 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வலுவிழக்கும், வலுவிழந்தால் தான் நம்ம அந்த இடத்துல வர முடியும். இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகமும் அதான் நினைக்குது. ஆனா அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்துக்கிறாங்க. நாங்க நேச அதிமுக அப்படின்னு பல வடிவம் கொடுத்துக்கிறாங்க. இன்னிட உடச்சு சொன்னாங்க சார், இசகி சுப்பையா அவர்கள் இன்னைக்கு ராஜினாமா செய்திருக்கிறார். இதுல எவ்வளவு அரசியல் முரண்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக சுட்டிக்காட்ட விரும்புறேன். இசகி சுப்பையா அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியில இன்னைக்கு ராஜினாமா செய்திருக்கிறார். அந்த தொகுதியில 2வது இடம் வந்த கட்சி காங்கிரஸ் கட்சி, அது இன்னைக்கு இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்துல. அந்த தொகுதியில 3வது இடம் வந்தது தமிழக வெற்றிக் கழகம், அதனுடைய கட்சியிலேயே அவர் போய் இணைந்து கொள்கிறார். இப்படி இன்னொரு உதாரணம், மரகதம் அவர்கள் அவருடைய தொகுதியில, மரகதம் குமாரவேல் அவருடைய தொகுதியில வெறும் 794 ஓட்டுல தாவேக்கா தோற்றுது. நாளைக்கு நம்ம போய் பார்க்கிறவங்க களத்துக்கு போறாங்க, வேட்பாளர் இவர்களே தாவேக்கா வேட்பாளராக. அப்ப நேற்று வர விஜய் அரசியலை நம்பி விஜய் அவர்களுக்காக அந்த விசர்ஜனத்துக்கு ஓட்டு போட்டுருப்பாங்கல்ல, அந்த எழில் கேத்தரிங்கிறவங்க இவர் 800 ஓட்டு தான் வித்தியாசம். அப்ப அந்த எழில் கேத்தரின் அவர்களுடைய மனநிலை என்ன? அதே தொகுதியில அம்பாசமுத்திரம் தொகுதியில தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த வேட்பாளருடைய மனநிலை என்ன? பல முரண்கள் இருக்கு.
அந்த அம்பாசமுத்திரத்துல 2வது இடம் காங்கிரஸ் வந்திருக்கு. அப்ப பல முடிச்சுகள் இன்னைக்கு மர்மங்களுக்கு நம்ம பேசலாம் சுவாமிநாதன். அதிமுகவை அழித்தால்தான் ஒரு முக்கியமான இடம் அளித்தால் தானே உங்க ஆடியோவில் ஒரு சின்ன ஹாலோ எஃபெக்ட் இருக்கிற மாதிரி கிளாரிட்டி கொஞ்சம் மிஸ் ஆகுது. நான் மீண்டுமே உங்கள்கிட்ட வரணும்னு நினைக்கிறேன். பிரியன், சுவாமிநாதன் சொன்ன ஒரு பாயிண்ட், ஏடிஎம்கே வந்து இருக்கு அந்த இடத்துல இருந்து இருமுனை போட்டியா மாத்தணுன்ற ஒரு எண்ணம் அப்படின்றதையும் சொல்றாரு. திரும்ப திரும்ப அவங்க தாவேகா தரப்புல சொல்றாங்கன்னா இபிஎஸ் அவர்கள் மீது நம்பிக்கையை இழந்துட்டாங்க அப்படின்னு. அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா தாவேகா பயன்படுத்துதா? இபிஎஸ் மேல நம்பிக்கை எழுந்தது உண்மைதான் சார். அதுதானே இந்த பிரிஞ்சு வந்த குரூப் சொல்லுது. 12வது தோல்வியை பார்த்துட்டாரு அவர். எத்தனை தோல்வியை தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த தலைமை மேலே நம்பிக்கை. அந்த அதிமுக கட்டமைப்பு இருக்குது, அதை வழிநடத்துகிற தலைமை தேவையில்லை. அதுக்கு ஒரு ஒரு செல்வாக்கு மிக்க தலைமை தேவை. இவருக்கு 5 வருஷம் பதவியில் இருந்து கூட செல்வாக்கை உருவாக்கலை. இவராக வந்து ஒரு முதலமைச்சர் தேர்தலில் வெற்றி பெறலை. இவராக இன்னும் முதலமைச்சர் ஆகலை. இவருக்கும் வந்து கடந்த 10 வருஷமாக வந்து தோல்வியை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது எந்த நம்பிக்கையில் அந்த கட்சிக்காரங்க இருப்பாங்க? அப்போது தலைமை சரியில்லாத அந்த கட்சியை வந்து உடைக்க முயற்சி பண்ணுறது வந்து இயல்பான ஒரு விஷயம் தானே. அதுலேயும் பதவி ஆசை பிடிச்ச பல பேர் இருக்கும்போது அது இன்னும் ஈஸியாக போகுது ஆக்சுவலாக. அதனால் வந்து இவர் எடப்பாடி வந்து ஒரு இந்த வலிமையான ஒரு தலைவராக இல்லை. எங்கே வலிமையான தலைவராக இருக்காருன்னா மற்றவங்களை நீக்கிறது. மற்றவங்களுக்கு வேறு வழி இல்லை. நான் தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன், இந்த தேர்தலுக்கு அப்புறம் எடப்பாடி தோத்தாருன்னா ஒரு பெரிய விளைவுகளை சந்திப்பார், பிரச்சனைகள்லாம் வரும்னு சொன்னேன். அது இப்போ வந்திருக்கு. பட் வேலுமணி தரப்பு வந்து சரியாக ஹேண்டில் பண்ணல. அது சரியாக ஹேண்டில் பண்ணாதனால அது ஒரு தோல்வி முகத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து எடப்பாடி வலிமையாக இருக்கணும், அந்த கட்சி மேலே நம்பிக்கை வச்சு தொண்டர்கள் இருக்கணும். அப்போது தொண்டர்கள் வந்து வல்லுநர்களாக இருக்காங்க, இழுக்கிறதுக்கான எம்எல்ஏக்களும் இழுக்கிறதுக்கான ஒரு நல்ல வகையாக மாற்றிட்டு இருக்காங்க. தொண்டர்களும் வந்து கட்சி மாறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ இது வந்து எடப்பாடியோட தலைமையோட பலவீனத்தோட காரணம் தான். அவர் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா அவர் எல்லாரையும் நீக்கிறாரு, ரெட்டையில் அவற்று இருக்கிறாங்க. ஆனால் வேறு தொண்டர்களுக்கு வேறு வழி இல்லை தற்சமயத்துக்கு. மாற்றணும்னு ட்ரை பண்ண எடுத்த ஒரு விஷயம் வந்து வேலுமணியோட தவறான ஸ்ட்ராட்டஜினால அது ஃபெயில் ஆகிட்டு இருக்கு. விஜய் கைவிட்டதுனால ஃபெயில் ஆகிட்டு இருக்குன்றதா உண்மை ஆக்சுவலாக. அதனால தாவேகாவுடைய பார்வை கரெக்ட், இவங்க பலவீனப்படுத்துறதுன்றது கரெக்ட். அந்த இடத்துக்கு கொண்டு தான் வரணும்னு அவங்க நினைக்கிறது தேர்தலுக்கு முன்னாடி எதிர்பார்த்த விஷயம். அதை வந்து அடையறதுக்கான முயற்சிகளை கிட்டத்தட்ட விக்கிரவாண்டி மாநாட்டு பேசினதிலிருந்தே பார்த்தீங்கன்னா அவரோட டார்கெட் அப்படின்றது அதிமுகவை தான். அதிமுக தலைவர்களை புகழ்ந்து பேசுவது, தன்னை எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு பேசுகிற தன்மையெல்லாம் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ பல எம்எல்ஏக்கள் போகிறாங்க, ஆனால் கட்சி தொண்டர்கள் அப்படி சாரையாக போன மாதிரி நமக்கு தெரியல. அப்படி பெரிய ஷிஃப்ட் நடந்த மாதிரிலாம் தெரியல. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? ஏன்னா தாவேகா வெளிப்படையாக அவங்கள நோக்கி நகர்றாங்கன்னா அதிமுகவோட ஃபியூச்சர்ன்றது என்னன்னா, பிரியன் சாரோட அந்த இதுதான். அதில் என்ன தப்பு இருக்குது எடுத்துக்கிறது? இப்போ எனக்கு பசிக்குது, பிரியன் சார் தட்டிலேருந்து ஒரு 2 பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்குமா? கொஞ்சம் யதார்த்தத்தை பார்க்கணும் சார். அவங்க வந்து அரசியல் அவங்க தான் பண்ணுறாங்க. ஒருத்தர் ஆட்டோன்றாரு, ஒருத்தர் யதார்த்தன்றாரு, அதில் என்ன தப்புன்றாங்க. ஏன் அப்போ அவ்வளோ தப்புனா, இப்போ ரிசைன் பண்ண நிறைய இடத்துல தாவேகா 3வது வந்துச்சு, 2வது கூட கிடையாது. ஒரு சில தொகுதியில் 35,000 ஓட்டில் ஜெயிச்சாங்க அதிமுக, கம்மி ஓட்டு கிடையாது. அப்போது மக்கள் எதுக்கு அப்போ 35,000 பேர் அங்கே எக்ஸ்ட்ரா போட்டாங்க? ஜெயிச்சு 35,000 ஓட்டு மார்ஜின் ஒரு தொகுதி சத்தியபாமான்னு நினைக்கிறேன் அவங்களது. எதுக்கு 10,000 ஓட்டில் 9,000 ஓட்டில் 6,000 ஓட்டில் எக்ஸ்ட்ரா ஜெயிக்கிறாங்க? அந்த இடத்துல மக்கள் வந்து ரெட்டலைக்கு தான் போட்டிருக்காங்க. சுவாமிநாதன் சொன்ன மாதிரி அதிமுக லூஸ் விட்டு ஒன்றுமே இல்லாமல் அந்த கட்சி ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும். இன்றைக்கி இதே இதில் காங்கிரஸை விட பாஜக விட இன்றைக்கி அது பெரிய கட்சி தானே தமிழ்நாட்டில். அதோட வாக்கு வங்கி 20% நிற்குதுல்ல. அதாவது எடப்பாடி பழனிசாமி 12 வாட்டி தோக்குறாரு, 20 வாட்டி தோக்குறாருன்றது அது அவரோட பிரச்சனை. அவர் தோக்குறாரு, அவருக்கு பிடிக்குது, திருப்பி தோக்குறாரு, அது அவர் இஷ்டம். அதுக்குன்னு விஜய் போய் தோக்குறவங்க இல்ல இருக்கட்டும். நீங்க அதுக்காக நாங்க வருவோம் உள்ள, அதுக்காக போய் அந்த கட்சியில இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் இட்டுன்னு வந்துருவேன், காயாராம் பண்ணுவேன் நானு அப்படின்னா இது என்ன குதிரை பேர அரசியல் தானே? இதை வந்து அதாவது சார் தாவேகா சார்பா பேசுறவங்க இல்ல அந்த கட்சிக்காரங்க வேற. மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் அவர் வந்து இதுல என்ன தப்பு இருக்கு? அதிமுக தானே எடுப்பாங்க, அம்மா உணவகம் பேரு அதிமுக எடுப்பாங்க சொல்லல, நீங்க தப்பா இன்டர்பிரேட் பண்றீங்க. அதிமுக தலைமை பலவீனமா இருக்கு, அது திமுக தலைமை பயங்கர பலமா இருக்கு. கொளத்தூர்ல ஜெயிச்சிட்டாரு. நாளைக்கு அதுவும் நடக்கும். தலைப்பு திமுக பத்தி இல்ல சார். இல்ல சார், நான் சொல்றேன் தலைப்பு திமுக பத்தி வைக்க சொல்லுங்க, பேசுறேன். இல்ல அடுத்து நீங்க அதிமுக தலைமை பத்தி பேசிட்டு இருக்கோம். தலைப்பு அதிமுக பத்தி இருக்கு. நான் என்னோட நேரத்துல நான் நீங்க வந்து நீங்க தட்டி சொல்றேன், நான் முடிக்கிறேன். இல்ல நான் சொல்றது திசை திருப்பல. இல்ல திசையெல்லாம் திருப்பல. பலவீனமா இருக்காரு இபிஎஸ், தொண்டர்கள் எப்படி நம்பி அதுல இருப்பாங்கன்னு கேக்குறேன். என்ன சார் தப்பு இருக்கு? 12 தோல்வி பார்த்து அவர் எத்தனை தோல்வி வேணா பார்த்துட்டு இருப்பாரா? அது சொன்னா அதுல தப்பு இருக்கு. அது ஒரு தப்பு கிடையாது. இல்ல பிரச்சனை என்னன்னா
திமுகலே ஒரு சில எம்எல்ஏ தூக்குவாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. சார் அது வேற விஷயம் சார். அது சார், அது தலைப்பு வேற நாளைக்கு விஷயம் இல்ல. வரும்போது பேசலாம் சார், சார். ரெண்டுமே குதிரை பேரு, சார், ரெண்டுமே அது தப்பு. அது வரும்போது பேசலாம் சார். இப்ப அதிமுக பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுவும் வரும் நாளைக்கு. சார் வந்தா பேசலாம் சார். சார், வந்தா இது என்ன பேசலாம். சார் இது? பெருமாள் குதிரை பேருன்றது எந்த கட்சியை பண்ணாலும் பேரம் தான் சார் சார். வரும்போது பேசலாம் சார். இப்ப அதிமுக தான் போயிட்டு இருக்கு. சார், பேசிக்கா இன்னைக்கு அதிமுக தான் பேசிட்டு இருக்கு. பெருமாள் மணி, இப்ப நீங்க சொன்னது இது எம்எல்ஏக்களுக்கான ஆட்டம் தான் அப்படின்றப்ப இதுன்னு. ஆனா சுவாமிநாதன் இன்னொரு இடத்துக்கு போறாரு. நீங்க அதிமுகவோடு உங்களை அசோசியேட் பண்ற தன்மை இருக்குல்ல, அது எம்எல்ஏக்களுக்கான ஆட்டம் இல்ல. நாங்க தாங்க இது அதிமுக தொண்டர்கள், அம்மாவின் தொண்டர்கள், ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்றது. இது ஓபிஎஸ் இபிஎஸும் பேசிக்கிட்டா அது வேற. ஒரு புது கட்சி அப்படி தன்மையில நகருதுன்னா அதுக்கு என்ன பொருள்? நீங்க அதை ரொம்ப சுருக்கி பார்த்தீங்க. இல்ல சார், நீங்க சுவாமிநாதன் அதுக்கு வேற ஒரு இல்ல டைமென்ஷன் சார், அப்படி ஒண்ணு சார். இந்த மும்முனை போட்டி இருந்ததுனால தான் தாவேகா வந்து இன்றைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துல வந்து இருக்கு சார். நீங்க அதை மறந்துட்டு திரும்ப இதை இருமுனையா மாத்துறோம் அப்படின்னா கன்சாலிடேஷன் என்னவா நடக்கும்? நம்ம இன்னைக்கு அமைச்சரவை எப்படி போட்டு வச்சிருக்கோம்? யாரு கூட போய் நம்ம கூட்டணி வச்சிருக்கோம்? சார், இன்னொரு கோணம் நீங்க கவனிக்கிற இல்ல பெருமாள் மணி, இன்னொரு இடம் கவனிங்க. இபிஎஸ் அவர்கள் களத்துல கிரவுண்ட விடாததுனால தான் தாவேகா நம்பர்ஸ் கண்டெயின் ஆயிருக்கு. ஒருவேளை இபிஎஸ் அவர்கள் இல்ல அந்த கிரவுண்ட விட்டுருந்தாங்கன்னா தாவேகா 160 போயிருக்கு சார். அது ஒரு பார்வை. அதுதானே சுவாமிநாதன் அப்படி சொன்னாங்க. எப்படி விடும் சார்? அதான் நான் திரும்பவும் சொல்றேன், அஇஅதிமுக மாதிரி ஒரு கட்சி விடாது சார். திரும்பவும் நாங்க சொல்றேன், நீங்க மும்முனை போட்டி இருக்கிற வரை தான் தாவேகா அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருக்கும். அவங்க நாங்க அப்சல்யூட் மெஜாரிட்டிக்கு போறோம், நாங்க வந்து 200 தொகுதிகளை ஜெயிக்க போறோங்கிற மாதிரி போனா கன்சாலிடேஷன் என்ன நடக்கும்? தாவேகா ஆட்சிக்கு எதிரான கன்சாலிடேஷன். அப்ப நீங்க சொல்றது எம்எல்ஏக்களுக்கு தான் இது வந்து எம்எல்ஏக்களுக்கான ஆட்டம். இங்க என்னன்னா தாவேகாவுக்கு ஒரு அட்வான்டேஜ், அவங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறது தான். ஓகே. மத்தபடி சார் அஇஅதிமுக சார், அது எத்தனை மாவட்டம், எத்தனை முன்னாள் அமைச்சர்கள், எத்தனை முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்பி, எவ்வளவு பேரை உருவாக்குன. இது வெறும் எம்எல்ஏக்கள் அது மட்டும்தான். அதிமுகவை பலவீனப்படுத்தினா அது தாவேகாவுக்கே எதிரா போயிருன்றாரு. அதை எப்படி பாக்குறது சுவாமிநாதன்? இல்ல சார், இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகம் மைனாரிட்டி அரசு தான் அமைத்திருக்கிறது. இப்ப வந்து மும்முனை போட்டியில தமிழக வெற்றிக் கழகம் 150 சீட் 120 சீட் ஜெயிக்கலையே. அப்ப இன்னைக்கு மைனாரிட்டி அரசு அமைந்ததற்கு காரணம் களம் 3 முனை போட்டியாக இருந்ததுதான். நீங்க அது இருமுனை போட்டியாக இருந்ததுன்னா திமுக வேணும் திமுக வேண்டாம் அது மட்டும் தானே பேசுறாரு விஜய். இதுல எங்கேயுமே களத்துல ஒரு அதிமுக சேர்க்கலையே. அப்ப அதிமுக என்கிற கட்சி தன்னால பிளே பண்ணி ஒரு 47 சீட்டை பிடிச்சிருக்கிறது, பாஜகவையும் சுமந்து கொண்டு. அப்ப அந்த இடம் தான் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய மன அழுத்தம் வந்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம களத்திலே இல்லாதவர்கள் சொல்றோம், இவ்வளவு தூரம் விமர்சிக்கிறோம். அந்த கட்சி 47 இடங்கள் ஜெயிச்சது. ஒருவேளை அந்த கட்சி வலிமை பெற்று அடுத்த தேர்தல் 60 தொகுதிகள் பிடிச்சிட்டாங்கன்னா அது இன்னுமே தமிழகத்துக்கு அதனுடைய எண்ணிக்கை குறையும் அல்லது கூடுவதற்கான. நீங்க சொல்றது சுவாமிநாதன், அப்ப தாவேகா திமுக அப்படி பொசிஷன் பண்றதுதான் அவங்களோட கணக்கு அப்படின்றீங்க? ஆமா சார், விஜய் வெர்சஸ் உதய் என்பதுதான் அவர் விஜயினுடைய வியூகமாக இருக்கிறது. விஜய், இன்னொன்று எதிர்கட்சி தலைவர் உதய், இதுதான் அவருடைய ஆட்டமாக இருக்கிறது. இடையில வந்து அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு 47 இடங்கள் ஜெயித்தது தமிழக வெற்றிக் கழகத்தால் ரசிக்க முடியவில்லை. அதனாலதான் அவர்கள் அதிமுகவுக்கு கை வச்சாங்க. அண்ணன் சொன்னாரு எம்எல்ஏக்களுக்கான ஆட்டம், அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விளக்குனீங்கன்னா அதிமுக எம்எல்ஏக்களுக்கான ஆட்டம். அப்ப அதான கதை. அதிமுக என்கிற ஒரு கட்சி ஜெயிச்சிருக்கிறது. அந்த கட்சி சுவாமிநாதன் சொல்ற பாயிண்ட் 47 சட்டமன்ற உறுப்பினர். நீங்க சொன்ன முக்கியமான பாயிண்ட் சுவாமிநாதன். பெருமாள்மணி, நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு இடம் லீமா ரோஸ் அவர்கள் கொடுத்த பேட்டி. நீங்க எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அந்த இரவே என்ன சொல்றாங்கன்னா அதிமுகவோடு தாவேகா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குன்னு. அப்ப அதனுடைய இன்னொரு தன்மை என்னன்னா அதிமுகவுல ஒரு குரூப்போட பேசிட்டு இருக்கிறாங்கன்றது தானே. அப்ப அதிமுகவோட பிரசன்ஸ இல்லாம ஆக்குறது தானே அவங்க நோக்கம். எப்படி சார் அது நடக்கும்? நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க அரசியல்ல ரொம்ப பிராக்டிக்கலா போகணும் சார். நீங்க நம்ம ஒரு தேர்தல் ஜெயிச்சிட்டோம் சார், நம்ம ஒரு தேர்தல் ஜெயிச்சதுனாலயே நான் அதிமுகவை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவேன், திமுகவை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவேன் போக முடியுமா சார்? பட் ட்ரை பண்றாங்க சார், ட்ரை பண்றாங்க மணி. சார் இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்து நீங்க எம்எல்ஏவை தான் சார் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு ஆட்சிக்கு இருக்கு, உங்க எம்எல்ஏவை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். அதிமுகவை கரைப்பேன், அதிமுகவை உடைப்பேன் கேக்குறாங்க. ஏன் அதிமுக எம்எல்ஏக்கள் மட்டும்? எத்தனையோ எம்எல்ஏக்கள் இருக்கிறப்ப எதுக்காக அதிமுக எம்எல்ஏக்கள்? அதான் நான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், இருக்காங்க உடைக்கிறதுக்கு ஏற்றபடி அவங்க தான் இருக்காங்க சார். அவங்க வந்து ஏன்னா திமுக ஏற்கனவே 5 வருஷம் ஆட்சி அதிகாரத்துல இருந்திருக்காங்க சார். பிராக்டிகலா பாருங்க சார், அதிமுக 10 வருஷமா இல்ல சார். இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எல்லாரையும் பார்த்த, எல்லா தலைவர்களையும் பார்த்த விஜய் எடப்பாடியை பார்க்காத அவாய்ட் பண்ணது ஏன்? இந்த நேர்பட பேசலையே பெருமாள் மணிட்டே நான் அது 10 முறை கேட்டேன், பார்க்கல சார். ஆமா, ஒரு அரசியல் உங்களை உடைக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு அதான் பார்க்கல. தாவேகா மாதிரி ஒரு கட்சி வந்து நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டோங்கிறதுனால
நான் அதிமுகவை வந்து இல்ல பெருமாள் மணி, நீங்க பேசுற ஒரு லாஜிக் நான் அதே சுவாமிநாதன் சொல்றது. எல்லா தலைவர்களையும் பார்த்தாங்க, மிக கடுமையாக விமர்சித்த திரு சீமான் அவர்களை பாக்குறாங்க, திரு ஸ்டாலின் அவர்களை பாக்குறாங்க. எல்லாமே பார்த்தோன்னே எல்லாரும் எதிர்பார்த்தது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்ப்பாங்கன்னு. ஆனா பார்க்கவில்லைன்றது என்ன மெசேஜ்ன்றதுதான் சுவாமிநாதன் கேட்டு நான் வரேன். சுவாமிநாதன். அதுதான் சார், அதிமுகவின் 2 பிளவுகளாக அந்த அதிமுக இருந்த பொழுது அதுல ஒரு பிளவை சென்று முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தது முதல்ல அதிகார துஷ்பிரயோகம். நீங்க வந்து அவர் வந்து பவர்ல இருக்காரு இன்னைக்கு, அதுல ஒரு பிரிவை பார்க்கிறார். அப்ப அது ஒரு வகையில் அவர்களை ஊக்குவிக்கிறது, அதிமுக பிளவுபடுவதை ஆதரிக்கிறது. அதான் நான் சொல்றேன், அது கரைப்பது அழிப்பது எல்லாமே அதற்குள்ளாக இருக்கிறது. ஒன்று. இன்னொன்று மிக முக்கியமாக சார், இப்ப இவர்கள் எல்லாம் நம்பகத்தன்மையை இழக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து தோல்வியடைகிறார், அதனால நம்பகத்தன்மையை இழக்கிறாங்க. சரி, அப்படியே வைத்துக் கொள்ளலாம். 21 நாட்களுக்கு முன்னாடி இவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள்? நீங்க தோத்து போன எம்எல்ஏக்கள் போனா அது லாஜிக். இவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை சரியில்லைங்க, நான் இத்தனை ஆண்டுகள் ஜெயிச்சவரு, நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அதனால போறேன் சார். அழியல சார், நகத்துல உள்ள மை என்ன இருக்கு? சுவாமிநாதன், நீங்க சொல்றது கோட்டீஸ்வரன் சொல்றதே இணைச்சு பார்க்க வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய அலையில 35,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கிறவங்க ஏன் போறாங்கன்னு கேக்குறீங்க. அந்த இடத்துலதான் பிரியன் சார் சொன்ன ஒரு பாயிண்ட், நாங்க எத்தனை வருஷங்க எதிர்கட்சி எம்எல்ஏவாவே இருக்கிறது, அதுக்காக போறோம்ன்ற பாயிண்ட் நீங்க ஏத்துக்கலையா? இல்ல சார், அவர்கள் வந்து குறைந்தபட்சம் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அவங்க எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்காங்க. அப்ப எம்எல்ஏவாக ஜெயிப்பது என்பது முதல்ல அவர்களுக்கான வெற்றி. கட்சி வெற்றி பெறல, கட்சி ஆளுங்கட்சியாக வெற்றி பெறல, 3வது இடத்துக்கு போயிருது. அப்ப 4 இன்னும் 5 ஆண்டுகள் இருக்கிற பொழுது 21 நாள்ல இவங்க ராஜினாமா செய்யறாங்கன்னா அப்ப இன்னொரு கட்சிக்கு போறது சந்தர்ப்பம். அது அப்ப வந்து கிட்டத்தட்ட குதிரை பேரத்தின் இன்னொரு வடிவம் தானே. நிறைவு சுற்று அடுத்த அதிமுக என்னவாகும் அதுதான் பேசிட்டு இருக்கோம். கோட்டீஸ்வரன், சம்ம பண்ணீங்கன்னா என்ன, வாட் நெக்ஸ்ட்? அதிமுகவின் எதிர்காலம் எப்படி யோசிக்கிறீங்க சார்? அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு அவங்களுக்கு கஷ்டம் தான். அடுத்த தேர்தல் வரல, இப்போ உள்ளாட்சி தேர்தல்ன்றது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக போயிடும், அதில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. நிறைய இடத்துல தாவேக்கா வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்பாட்னு பார்த்தா அடுத்து வரப்போகிற அந்த 5 சட்டமன்ற இடைத்தேர்தல் திருச்சி கிழக்கோடு சேர்த்து, அதில் அதிமுகவோட பிரச்சாரம் நிலைப்பாடு மக்கள் பிரச்சனை பேசுவாங்களான்றது முக்கியம். அதே மாதிரி இந்த இனி இருக்கிற அந்த ஒரு 2-3 வருஷம் இருக்கிற எம்எல்ஏஸை தக்க வைக்கிறதுமே ஒரு சிக்கல். இதே பிரச்சனை திமுகவுக்கும் வரலாம். பெருமாள் மணி, இது ஒரு எம்எல்ஏக்களுக்கான ஒரு ஆட்டம். கொஞ்ச நாள்ல இது செட்டில் ஆயிரும். அஇஅதிமுகன்றது வந்து அடுத்து வரக்கூடிய தேர்தல்களுக்கு தயாராவாங்க. ஒரு இந்த இடைத்தேர்தல் நடக்கிற பொழுது வேணா ஒருவேளை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடாம அதிமுக அந்த தொகுதிகளில் ஒரு மறைமுக ஆதரவு மாதிரி கொடுக்கலாம். அது களம் இன்னும் போகும். உள்ளாட்சி தேர்தல் வரும்போது கணக்குகள் நிச்சயமா வேற மாதிரி இருக்குங்க. சுவாமிநாதன், நீங்க எப்படி பாக்குறீங்க அதிமுக அடுத்த நகர்வு எப்படி போகும் சுருக்கமா? சார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல சாமானிய எளிமையான தொண்டர்களுக்கு வேட்பாளர் வாய்ப்பு கிடைக்கும். இந்த முறை பாத்தீங்கன்னா டிமாரஸ் அவர்கள் தொடங்கி பல கட்சிகள்ல இருந்து வந்த சரவணன் அவர்கள் வரைக்கும் பல பேருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதனுடைய விளைவுகளை தான் இன்னைக்கு அந்த கட்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இனிமேலாவது அதை சுதாகரிப்பாங்கன்னு நான் நம்புறேன். கிட்டத்தட்ட அந்த கட்சியில கடந்த டிசம்பர் 10ஆம் தேதி பொதுக்குழு கூட்டப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாம் சொன்னது போல தோல்விக்கான காரணங்களை உண்மையிலேயே ஆராய்வதற்காக ஒரு பொதுக்குழுவை கூட்டுவதும் தமிழகம் முழுவதும் பயணிப்பதும் போன்ற விஷயங்களை அவங்க செய்வாங்க. அப்படி செய்தால் அந்த கட்சியினுடைய இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து மீள முடியும் அப்படின்னு இது எம்எல்ஏக்களுக்கான ஆட்டம்ன்றது எனக்கு சின்ன கருத்து வேறுபாடு இருக்கு. ஏன்னா எம்எல்ஏக்களை வந்து இவர் லூஸ் பண்ணாருன்னா ஆட்டோமேட்டிக்கலி கட்சி வீக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ விஜயோடைய நோக்கம் அங்கே நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெறும் எம்எல்ஏக்கள் ஆட்டம் மட்டும் கிடையாது, சட்டமன்றத்துக்கு வெளியிலேயே இந்த ஆட்டம் தொடரும், கண்டினியூ ஆகும், அது ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. அதனால அது வந்து இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஜனநாயக பூர்வமாக ஒரு கட்சியை நடத்தினார்னா இவங்களெல்லாம் சேர்த்துட்டு எல்லாரையும் அரவணைத்து கொண்டு நடத்தினார்னா கொஞ்சம் வாய்ப்பை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈவன் லோக்கல் பாடி எலெக்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் அவர் வந்து சர்வாதிகாரத்தனத்தை விட்டுட்டு எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போனார். ஆக்சுவலாக பொறுத்திருந்து பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்ட